நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளாக் பஸ்டர் திரைப்படமான ஜெயிலர் திரைப்படம் வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஜப்பானிய லாங்குவேஜில். ஜப்பானில் தலைவருக்கு இருக்கிற ரசிகர்களை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜப்பானில் இங்கே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ரசிகர்கள் உற்சாகமாக ஆரவாரமாக தலைவரோட படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே போல் ஜப்பான்லேயும் ரசிகர் மன்றம்லாம் வச்சு தலைவருக்கு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். ஜப்பானில் முத்து திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையே நிகழ்த்தியிருக்கு. முத்து திரைப்படத்தை இதுவரையும் எந்த திரைப்படமும் முந்தலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய நடிகர்கள்லேயே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் ஜப்பானில் அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஜெயிலர் திரைப்படத்தை ஜப்பான் மொழியில் அதாவது வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படம் 650 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கிடைக்கும். 2.0 வசூலை கூட முந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பொறுத்திருந்த பார்ப்போம் ஜப்பானில் ஜெயிலர் திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிறது பற்றி. வசூல் பண்ணுறதெல்லாம் தாண்டி ஜப்பான் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமே கிடையாது. அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம சேனலில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க ஜப்பானில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிற அந்த மாஸ், அந்த கிரேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத.